வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவில் ஏதாவது ஒரு நடிகை ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலம் அடைவாங்க. அவங்களுக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில வாய்ப்புகள் கிடைத்தா அந்த வாய்ப்புகளை தக்க வச்சு கொள்றதுக்கு நிறைய நடிகர்களும் நடிகைகளும் போராடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகை பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படங்கள்ல நடிச்சு அவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் நன்றாகத்தான் திரைப்படங்கள்ல நடிச்சு மக்கள் மத்தியில பிரபலமடைந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க பட வாய்ப்பே கிடைக்காம ஐட்டம் சாங்குக்கு நடனமாடிய வாய்ப்பு கிடைத்ததும் அந்த பாடல் மூலமாக பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்பே கிடைக்காமல் இப்போது வரைக்கும் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம இவங்க தவறான ஒரு பாதையில சென்றிருக்கிறதாக இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. வாங்க அந்த நடிகை யார், அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கள்ள தொடர்பால் சிக்கி சீரழிந்த சரோஜா பட நடிகை, ரெட் கார்டு கொடுத்த திரையுலகம், ஃபகத் பாசில் நாயகனாக அறிமுகமான கயதும் தூரத்து மலையாளத்தில் படத்தின் மூலம் கதாநாயகியாக நிதிதா துக்ரா அறிமுகமானாங்க. படத்தின் தோல்விக்கு பிறகு தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த நிகிதா விஷ்ணுவர்தன் குறும்பும் படத்தின் மூலம் ஹாலிவுட்ல நுழைந்தாங்க. பின்பு சத்ரபதி, வெற்றிவேல், சக்திவேல் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சு மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடம் பிடித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரியான ஒரு பட வாய்ப்பு கிடைக்காமல் சரோஜா நிகிதாவுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபு இயக்கிய இந்த படத்தில் கோடான கோடி பாடலுக்கு நிகிதாவின் கவர்ச்சி நடனம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டானது. பின்பு கன்னட படங்கள்ல நடித்து கொண்டிருந்த போது படத்தின் ஹீரோ தர்ஷனும் நிகிதாவும் நட்புடன் பழகினாங்க. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. நடிகர் தர்ஷன் ஏற்கனவே திருமணமானவர் என்பது பிரச்சனை. அவருக்கு மனைவி மற்றும் குழந்தைகள் இருந்திருக்காங்க. தர்ஷன் மற்றும் நிகிதா இடையான விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்து அடைந்தது. தர்ஷனின் மனைவி போலீசார்ல புகார் கொடுத்தாங்க. அந்த புகார்ல தர்ஷன் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் அவரை கைது செய்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தாங்க காவல்துறைக்கு. அதன் பின்பு அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி தர்ஷனை கைது செய்தாங்க. இந்த நிலையில தான் நடிகை நிகிதாவை கன்னட சினிமாவில் நடிக்க தடை விதிக்க வேண்டும் என்று விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தாங்க. அதன்படி நிகிதாவுக்கு 3 ஆண்டுகளாக கன்னட சினிமாவில் நடிக்க தடை விதிக்கப்பட்டது. பின்பு தடை நீங்கிய நிலையில் மார்க்கெட் காரணமாக பட வாய்ப்புகள் கிடைக்காமல் தவித்த நிகிதாவுக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆனாங்க. இப்போது அவருக்கு ஒரு மகளும் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நடிகை பற்றி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.